மனிதர் இல்லை, காந்தியை போல் யாரும் இங்கு பிறப்பதில்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர்தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொது வாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி, நம் கர்ம வீரர் காமராசர். சொல்லடங்கா அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகளை எண்ணிவிட எண்ணிலடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று எல்லோரையும் மீண்டும் பிறந்து வா என எங்க விட்டு சென்றவர் அல்லவா அவர். நீராண்டதோ 9 ஆண்டுகள், உன் புகழ் பேசுகிறது பல 100 ஆண்டுகள். பொற்கால ஆட்சி என்றவுடன் கண்முன் வந்து நிற்பது நம் கர்ம வீரரின் ஆட்சித்தான், நம் கர்ம வீரரின் ஆட்சித்தான். 1954ஆம் ஆண்டு புத்துயிரூட்ட தமிழ் புத்தாண்டில் முதல்வர் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்தவுடன் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஏழை பிள்ளைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் ஆரவாரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்து கொண்டு வந்த கல்வி திட்டம் இன்று கண்முன் பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. காந்தியின் பிறந்த நாளை கொண்டாடிய நிறைவில் காந்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்தது. 75 ஆண்டுகளாக